வார வைக்கும் கவூர் கீழக்கரை உதவும் கரங்கள் இங்கே இருக்கு, இதுதான் உண்மை உரை. வனாளெல்லாம் வாரி கொடுத்த வள்ளல் சீதக்காதி வாணன் மண் இது. வரலாற்று அறிஞர்கள் வரைந்து புகழ பூவுலக மண் இது. அறிவை அள்ளி கொடுக்கும் ஆசான்கள் ஆண்ட மண் இது. அறம் செய்ய விரும்பும் ஆன்மீகத்தை கொடுக்கும் அருமை மண் இது. வந்தோரை வார வைக்கும் எங்கள் ஊர் ஈரக்கரை. காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சுடா. வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. வீட்டில் வேற ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காப்புல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உனக்கு மட்டுமாடா? நம்ம வயசு பையன் எல்லாருக்குமே அதே பிரச்சனை தான். ஆனால் எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணலை. ஃபோர்ஸ் பண்ணலையா? உனக்கு என்னப்பா. சரி, அதை விட நம்ம இஜாஸ் கதை என்னாச்சு? அவனும் 2-3 கம்பெனி ஏறி இறங்கிட்டான் போல. அவனுக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி இல்லை. என் மச்சான் அவன் சொல்ல மறந்துட்டேன். நம்ம செய்து இருக்கான்ல, நேற்று நைட்டு 12 மணி 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எதையோ பார்த்து பயந்துட்டான்டா. ஏன்டா நீ வேற? அதெல்லாம் பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. அவன் ஏற்கனவே சும்மா பயந்த ஆளுதான். நீ வேற ஏதாவது சொல்லி அவனை எதுவும் கிளப்பி விட்டுறாத, பாவம். வண்டி இவ்வளோ மணி நேரம் ஆச்சாடா? ஹம்தான் வரேன்னு சொன்னா வரலையா? இல்லை, அவன் ராம்நாடு போறதா சொல்லியிருந்தான், போயிட்டான் போல. ஓ அப்படியா? சரி, நம்மளே கிளம்புவோம். சொல்லு ஜாசு. இந்தான் வண்டியில் பெட்ரோல் இல்லை, கொஞ்சம் வரியா? நான் ராம்நாட்டில் ஊருக்கு வந்துட்டேன்டா. நீங்கள் இருக்க? கொள்ளுவாதி பக்கம் நிற்கிறேன்டா. நான் வந்து நம்ம 2 பேரும் போய் பெட்ரோல் வாங்குறதெல்லாம் செட் ஆகாதுடா. நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, வாங்கிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேடா. ஜாப் விஷயமா போறேன்னு சொன்னியடா, வண்டியில நின்றுச்சு, என்னாச்சு? ஆமாடா, ஜாப் விஷயமா போயிட்டு வந்துட்டேன். வந்துட்டு இருக்கும் போது தான் வண்டி எழுந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்ரா, போன விஷயம் என்னாச்சு? எங்கடா வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குது. இது எனக்கு 4வது கம்பெனி, இதுலேயும் வேலை கிடைக்கலடா. வேலை செக் பண்ணிட்டாலும். ஏன்டா இதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டியடா, என்னாச்சு? எஃபர்ட் வச்சுலாம் ஒன்றும் செய்ய முடியாதுடா. போகிற கம்பெனிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. ஆமாடா, வரவன் போகிறவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டால் நம்மள மாதிரி ஃப்ரெஷர்ஸ்லாம் எங்கே போகிறது? ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தா தானடா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆமாடா, ஆனால் ஃப்ரெஷர்ஸ் இருக்கிற கம்பெனி இருக்க தான் செய்யுது. அடுத்தது ட்ரை பண்ணுவோம்டா, கண்டிப்பாக கிடைக்கும். சரி வா, கிளம்புவோம்.
நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. டேய் நான் தான்டா. ஏன்டா திடீர்னு பயம் காட்டுற? கொஞ்ச நேரத்துல உயிர் போயிட்டு வந்துருச்சுடா. சரி அது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பொழுது போலடா, சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். சரா இரு, நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன், போய் சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. ஜாப் விஷயமா ஏதோ புதுசா ஒரு வெப்சைட் இருக்குன்னு சொன்னீல. ஆமாடா வெப்சைட் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் இரு. ஒரே திங்கிறதுலயே குறிக்கோளா இருக்காங்க. சரி, அந்த வெப்சைட்டை பத்தி சொல்றா. அதுலயாவது ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். அதாவதுடா அதுக்குள்ள போய் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேயே கால் பண்ணிடுவாங்களாண்டா. அதாவது ஃபோன் நம்பரு, அட்ரஸு இதெல்லாம் கொடுத்தா உடனே கால் பண்றாங்க. சும்மா ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருக்கா அதேடா. அப்படின்னு இல்லடா, ஒரு ட்ரை தானே, பண்ணி பாரு. நீ சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என்னடா நீ சொன்ன மாதிரியே கால் வருது. பேசி பேசி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ சார், நாங்கள் ஏபிசி கம்பெனிலேருந்து பேசுகிறோம். என்னது ஏபிசி கம்பெனியா? நீங்கள் தானே ஆசிஃப்? ஆமா நான் தான். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அதனால் நீங்கள் எங்கள் கம்பெனியில் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. அட்ரஸை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறோம். ஹேவ் அ நைஸ் டே. டே இருங்கடா. என்னடா இவங்க நான் சொல்ல வர எதையுமே கேட்காம அவங்க பாட்டு பேசிட்டு கட் பண்ணிட்டாங்க. சரி விடுடா, வந்த வரைக்கும் லாபம் தானே. நாளைக்கு அவன் சொன்ன இடத்துக்கு போய் தான் பார்ப்போமே. அதெல்லாம் சரிதான், ஆனா அந்த ஏபிசி கம்பெனிங்கிறது தான்டா எனக்கு கொஞ்சம் இடிக்குது. எப்படியோ ஒரு வேலை கிடைச்சா சந்தோஷம் தானடா, என்ன பேரா இருந்தா தான் என்ன. சரிவா பாப்போம். டே ஃபைல் எடுத்துட்டு போடா. நல்லா பண்றா. ஓகேடா. என்னடா செலக்ட் ஆயிட்டியா? வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கலடா. இருடா அந்த கோவத்தை என்ன ஃபைல் மேல கட்டுற? இப்போ சொல்றா, உள்ள என்ன ஆச்சு? நான் உள்ள போனேன்டா. உள்ள மொத்தம் 5 பேர் உட்காந்துருந்தாங்க, என்னோட சேர்த்து 6 பேர். சரி, 5 பேர் இன்டர்வியூக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்தானுங்கடா. 6வது ஆளா நான் உள்ள போனேன். உள்ள இன்டர்வியூ எடுக்க 3 பேர் உட்காந்துருந்தாங்கடா. செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லி சொன்னாங்க, நானும் கொடுத்தேன். சரி. இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது வேலை பார்த்த அனுபவம் இருக்கான்னு கேட்டாங்க. போச்சா? நான் இல்லைன்னு சொன்னேன். போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. 6 பேர்ல யாருமே செலக்ட் ஆகல? ஆமாடா, யாருமே செலக்ட் ஆகல. என் கூட வந்து 5 பேருமே ஃப்ரெஷர்ஸ் தான். இதுல என்னடா வேற வேலை கிடைக்காம போகுது? என்கிட்ட இன்னொரு வெப்சைட் இருக்கு. என்னது இன்னொரு வெப்சைட்டா? இரு உன்னை என்ன பண்றோம். ஈவினிங் டைம்ல டீ குடிச்சா நல்லா இருக்கு.
அடுத்து என்ன பண்றது ஐடியா? வானே சொல்றா. ஹலோ, எங்கடா இருக்க? விஜாஸ் கூட டீ கடையில இருக்கேன்டா. சைடு கேப்ல விட்டு போயிட்ட பத்தியா? சரி சரி, ஆசிப் விஜாஸும் இன்டர்வியூ பண்ணானுங்களே, என்னாச்சு? அதெல்லாம் டீட்டெயிலா போன்ல சொல்ல முடியாதுடா. என் டீ கடைக்கு வா பேசிக்கிறோம். சரி இரு, நானும் வரேன். விஜாஸ், கம்பெனிக்கு இன்டர்வியூ பண்ணி என்னாச்சு? ஆமாண்டா, நேற்று தான் நானும் அந்த பேசிட்டு இருந்தோம். இங்க போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்கணும். ஆமா ஆமா, இப்பனா வேலைக்கு போறது ரொம்ப திண்டாட்டமா தான் இருக்கு. டேய் ஹம்தான், இன்னைக்கு ஆசிப் இன்டர்வியூ போறேன்னு சொன்னானே, என்னாச்சு? ஆமாண்டா, நானும் கேட்க ஆரம்பிச்சேன். செலக்ட் ஆகிட்டானா? எங்க செலக்ட் ஆவ? நேற்று அப்படிதான் போனா. ஒருவேளை நம்மளாம் தனித்தனியா போறனால தான் வேலை கிடைக்கலையோ? பேசாம நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல வேலைக்கு போனா என்ன? இங்க ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல எல்லாம் ஒரே அதே வேலைக்கு போவோம். ஆமா அப்படிதான், அப்பப்ப காமெடி பண்ணுவோம், கண்டுக்காத. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நைட்டு மளிகை சாமான் வாங்கணும், நான் கிளம்புறேன். இருடா, நடந்தானா வந்தா ஒன்னா பைக்ல போயிருவோம். ஏண்டா மளிகை ஜாமான் வாங்க போறேன்னு சொன்னேன், ஆத்தின் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறேன், இதுக்குள்ளே மளிகை ஜாமான் வைக்கிறாங்க. ஏய், சாப்பிட்டு போய் வாங்குவோம்டா. ப்ரோ, 2 பிளேட் சிக்கன் தாங்க ப்ரோ. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சும்மா சுத்திட்டு இருக்க போறோம்னு தெரியலடா. நம்ம இஷ்டத்துக்குலாம் வேலை கிடைக்காதுடா, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும். அதை விட சூப்பு சொல்லு. இவனுக்கு போய் புத்தி சொன்னோம் பாரு, நம்ம புத்தியை செருப்பை கழட்டிட்டு அடிக்கணும். பாய், 2 சூப்பு. சரி, அந்த காலையில நடந்ததை சொல்லியிருப்பானே. சொன்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. பாப்போம், வேற ஏதாவது நல்ல வேலை மாட்டுண்டோம். சரி, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வாடா, மளிகை கடையை மூடிட போறாங்க. விழா ஸ்டுடியோ பத்தியா எல்லாம் கரெக்டா வாங்கிட்டியாடா? எதுவும் மிஸ் ஆகலைல? இருடா பாக்குறேன், எதுவும் மிஸ் ஆகலடா, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. டேய், கடலை வாங்கி போட்டியில உள்ள எடு, சாப்பிடுவோம். அந்த தெருவை பார்த்து இவ்வளவு பயமா இருக்கு.